of the Paleozoic era is often described as an explosion of life, the end of the period that happened over 251 million years ago was more like an implosion of life. As much as 96% of all life on Earth went extinct during the event known as the PT extinction. Although the cause is not entirely understood, the PT extinction almost turned Earth into a lifeless planet. எங்க சொல்லு பூமிகா, எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தானே, சொல்லுமா. While the beginning of the Paleozoic era is often described as an explosion of life, the end of the period that happened over 251 million years ago was more like an implosion of life. As much as 96% of all life on Earth went extinct during the event known as the PT extinction. Although the cause is not entirely understood, the PT extinction almost turned Earth into a lifeless planet. கரெக்டா சொல்லிட்டியா, சூப்பர் சூப்பர் பூமிகா, கை கொடு கை கொடு கை கொடு. அவ வாழற இடத்துல எதை வரிசைப்படுத்தினாலும் கலச்சு போடுற மாதிரி தான் கதறுவா. அவளோட பேட்டர்னை இடம் மாத்தினாலோ அடுக்கி வச்சாலோ கொஞ்சம் கூட ஏத்துக்கவே மாட்டா. எவ்வளவு தடவை சொல்லியிருக்கா பொருள் எடுத்து இந்த பக்கம் வாங்க, நீ வாங்க தொல்லையா போச்சு, போங்க வெளியே போங்க போங்க. சூழல அவளுக்கு ஏத்த மாதிரி பதமா வச்சுக்கிறதுலயே கணேசனோட முழு கவனமும் இருந்துச்சு. எங்க பிரஷ் எங்க அங்கேயே வச்சிடலாம். இயற்கையான பொருள்களால தயாரிச்ச சாதாரண துணிகளை தான் உடுத்த விரும்புவா. பாலியஸ்டர் மாதிரி செயற்கையான இழைகளை உடம்புல பட அனுமதிக்கவே மாட்டா. எதுக்கு உனக்கு இந்த அதிக பிரச்சனை தானே? அவளுக்கு பிடிக்காதெல்லாம் நீ ஏன் பண்ற? அண்ணன் தாயில்லாத பிள்ளைந்தானே நான் பாசமா நான் வாங்கிட்டு வந்து. உன் பாசத்தை கொண்டு போய் குப்பையில போடு. அவ இத்தனை வருஷத்துல மாறிப்பான்னு தானே நான் நினைச்சேன். முதல்ல நீ மாறு, சரியா? வேண்டாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, சொல்லிட்டான். பூமிகா, பேப்பருக்கு வெளியே பெயிண்ட் பண்ணாதான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது? எங்க பார்த்தாலும் கிறுக்கி வச்சிருக்க, கிளீன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு. சொன்ன கேளுமா, பிடிவாதம் பண்ணாத. இங்க பாரு, இங்க வெயி. அவ வரையறதுக்குள்ள தீவிரமா இறங்கிட்டா நோட் புக் காகிதம்னு எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளயும் அவளை அடக்க முடியாது. நான் ஏதாவது புக்ஸ் பாக்கி வச்சிருக்கேனா? ஐயோ அது இல்ல சார். அப்புறம் என் பொண்ணு விஷயமா சொல்லியிருந்தேனே சார். இத்தனை தடவை கணேசன் சொல்லியிருக்கேன், உங்க பொண்ணை ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கூல்ல படிக்க வைங்க. வரையற நேரம் போக அவ பக்கத்துல இருந்த காலி வீட்ல தான் தன்னுடைய நேரத்தை செலவழிச்சா. சார் நான் இங்க இருக்க, அவ எப்படி சார் தனியா? அவ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். வீட்ல அவளுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன் சார். எப்படியாவது இந்த பப்ளிக் எக்ஸாம் மட்டும். ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன் கணேசன், 2007ல இருந்து ரூல் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. வருஷ பழமையான இந்த ஸ்கூல் சாமுவேல் சகாயம் என்கிற தெளிவான வியாபாரியோட கைக்கு வந்துச்சு. அந்த ஸ்கூலை டெவலப் பண்ற முயற்சியில அக்ரெசிவா இறங்கினாரு சாமுவேல் சகாயம். இந்த 350 ஏக்கர் ப்ராப்பர்ட்டில 345 ஸ்கூல் பில்டிங் ஒரு 25 ஏக்கர் வரும். மற்றபடி இந்த குவார்டர்ஸ் இதெல்லாம் சேர்த்தாலும் கூடி 50 ஏக்கருக்கு மேல வராது. மத்தெல்லாம் காடா எல்லாம் கிடக்கு. சும்மா அந்த இயற்கை அழக ரசிக்கிறேன்னு சொல்லிக்கிறதுலாம் எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படியே காத்தாக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன்.
ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அந்த சமயத்துல தான் என் கணவர் உலக பிரசித்தி பெற்ற ஓவியர் இஸ்மாயில் அக்தரோட அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தோம். சார் 150 years old building, பிரிட்டிஷ் கன்ஸ்ட்ரக்ஷன். சார் போன மேனேஜ்மெண்ட் லாஸ்ட்ல நடத்திருந்தாங்க சார் அந்த ஸ்கூல. சார் திஸ் இஸ் அவர் ஸ்கூல் லைப்ரரி சார். ஹலோ சார். ஹலோ சார் வைஸ் பிரின்சிபல் சார். சார் இது ஏன்ஷியன்ட் வெரி ஓல்டு லைப்ரரி பில்டிங் சார். பேசிக் அது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறோம். மை காட், யாரோட இந்த பெயிண்டிங்? லைப்ரரியோட பொண்ணு சார். நம்ம இந்த பொண்ணை பார்க்க முடியுமா? சார் அதோட நம்ம பிள்ளைங்க பெட்டர். ப்ளீஸ் பார்க்கலாம் சார். அங்க வச்சுதான் அந்த குழந்தைய நாங்க முதல்ல பார்த்தோம். பொண்ணு பூமிகா. எக்ஸ்கியூஸ் மீ சார். பூமிகா, here's a gift for you. தேங்க்யூ சொல்லுமா சாருக்கு. தேங்க்யூ சொல்லு. சொல்லி கொடுத்துருக்கேன், அது ஒன்று மட்டும் இன்னும் கற்றுக்கலைங்க. பரவாயில்ல பரவாயில்ல. உங்க பொண்ணோட பெயிண்டிங்ஸ். பெயிண்டிங்ஸா கொஞ்சம் கொடுங்க. விடு கேட்குறாங்களே. ஒரு வீக் ஆர்ட் ஒர்க் ஷாப் நடக்குது. உங்க பொண்ணை எடுத்துட்டு கொண்டு வாங்க. சார் அவன் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்ல. எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம் சார். அந்த ஸ்கூல் சுத்து வட்டாரத்துல இருந்த மனிதர்கள் அப்பா கணேசன்னு யாருமே பார்க்காத கோணத்திலிருந்து பூமிகாவை பார்த்து கொண்டிருந்தார் என் கணவர் இஸ்மாயில். இந்தியா சமயசார்பற்ற நாடு. நானும் வாரம் கறி எடுத்து வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு வாரம் கூட கறி குழம்பு கண்ணிலே காமிக்க மாட்டீங்களா சார்? அவர் 4 கிலோ வாங்கிட்டு வந்து எத்தனை பேருக்கு விருந்து வைப்பாரு? என் பொண்ணு மட்டும் 10ஆம் கிளாஸ் பரிச்சை எழுதட்டும், இந்த ஊருக்கே விருந்து வைக்கிறேன் பாரு. சும்மா இல்ல சார், கடா வெட்டி விருந்து வைக்கணும். முதல்ல உன்னை வெட்டுறேன்டா. என்ன ஆத்தா, உன் வீட்டுல மீன் குழம்பா? பூமிகாக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? சார் பூமிகா அவனை பயங்கரமா கோச் பண்ணிருக்கேன் சார். இந்த வருஷம் எப்படியாவது பப்ளிக் எக்ஸாம் எழுத வச்சிருவேன் சார். கணேசன், பூமிகா இதெல்லாம் தேவையில்லை. ஆனா எஜுகேஷன் இல்லாம எப்படி சார் இந்த காலத்துல? சார் யூஸ் த கலர் ஐ டோல்ட் யூ. சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம் இல்லையா சார்? ஒரு வாரமா உங்க பொண்ணை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அவ சாதாரண பொண்ணு கிடையாது. ஷீ இஸ் a very very talented girl. நம்ம நாளைக்கு ஊருக்கு போறோம். பூமிகாவோட ஒரு பெயிண்டிங்கை நான் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல சப்மிட் பண்ண போறேன். ஓகேயா? தேங்க்யூ சார். அந்த இடத்தை விட்டு போனாலும் குழந்தை இல்லாத எங்க மனசெல்லாம் பூமிகா நினைப்பாவே இருந்துச்சு. அவளுக்கு அப்பப்போ ஆர்ட் சப்ளைஸும் அனுப்பிட்டே இருந்தோம்.
என்ன சார் என்னங்கிறேன், உங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் சம்பளம் கொடுக்குறேன்? நம்ம ஸ்கூல் மக உருப்படவே உருப்படாதுங்க. ஏதோ ஒரு லைப்ரரியுடைய பொண்ணா அது வாங்கி இருக்குது அவார்டு. இதே அவார்டை நம்ம மக்கள் வாங்கியிருந்தாக்கா ஒரு பெருசா விளம்பரம் பண்ணி ஒரு சவுட் இருக்க மாட்டேன் சார். இப்போ அது நம்ம ஸ்கூல் அவார்டு தான் சார். தன் வாழ்நாள்ல பெரும் பகுதிய பூமிகாவை பதமா வச்சுக்கிறதுலயே செலவு பண்ண கணேசன் அன்னைக்கு இருந்த உற்சாகத்துல அவ டிஸ்டர்ப்டா இருந்ததை கவனிக்க தவறிட்டாரு. ஒரு குட் நியூஸ், நம்ம ஸ்கூல்ல ஒன்று சேர்த்திட்டாங்க. நம்ம பிரின்சிபல் சார் தான் ஹெல்ப் பண்ணாரு. அவர் இல்லாட்டி இதெல்லாம் நடந்திருக்குமா? அதான் நம்ம போய் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம். வாடா தங்க புனிகா, எப்ப பார்த்தாலும் உனக்கு நிறைய இருந்தா வேலையா? வாங்க போலாம். ஒழுங்கா கேளுமா நீ. பாரு, சார் தேங்க்யூ சொல்லணும்ல, அதான மேனர்ஸ், குட் மேனர்ஸ் அதானே. எங்க அந்த ப்ரெஷ்ஷை கொடு. போதும், எப்ப பார்த்தாலும் உனக்கு நிறைய இருந்தா வேலை. வா நம்ம போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம். ஓகே, குட் கேர்ள். வாடா தங்கம், வாமா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சரியா தெரியல. அன்னைக்கு வெளியில போன பூமிகா இறந்துதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கா. கணேசன் அத பத்தி எதுவுமே பேச மறுத்துட்டாரு. பொண்ணை இழந்த சோகத்துல இருந்த அந்த மனுஷன் கிட்ட நாங்களும் எதுவும் கேட்க விரும்பல. என்ன? எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? ஒருவேளை அந்த ஸ்கூல் எதுவா இருக்குமோ? இங்க இருக்கிற மிச்ச மீதி பிட் நியூஸ் வச்சு பார்க்கும்போது பூமிகாவோட மரணத்தை ஒட்டி ஏதோ சில மோசமான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கணும். இந்த டேட்ஸ் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது சரியா ஒரு சில மாசங்கள்லயே இந்த ஸ்கூலை இழுத்து மூடி இருக்கணும். அடுத்த சில மாசங்கள்லயே சுத்து வட்டாரத்துல இருந்த குடியிருப்புகளையும் மக்கள் காலி பண்ணிட்டு போயிருக்கணும். அநேகமா இந்த ஸ்கூலும் ஒட்டுமொத்த ரோசியாட் பள்ளத்தாக்கும் அவ இறந்து அதிகபட்சம் 6 மாசத்திலேயே கம்ப்ளீட்டா மனுஷ நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டோட பகுதியா மாறி இருக்கணும். அப்படி என்னதான் இங்க நடந்திருக்கும்?
ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். அரைஞ்சு பல்லு கில்லெல்லாம் கட்டிடும். பாரு, ப்ரீத் பண்ணு. இங்க பாரு, பாரு. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். எல்லாம் சரியா ப்ரீத் பண்ணு. படி, எல்லாமே உன்னாலதான். நீ மட்டும் இந்த பால் போட பொண்ணு கொண்டுட்டு வரலன்னா இந்த மாதிரி நடக்குமா? என்னடா அப்படிதான் பேச? இந்த பாரு பைத்தியம். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். படி. சொல்லிட்டே இருக்கேன். பொம்பளை பொம்பளை கை வச்சுட்டு. கௌதம், this is unfair. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? விடு, விதார்த்தி, சுக்கி விடு. அடிடா அடி. என்ன அடிச்சு கொல்லதானே கூட்டு வந்திருக்க? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ காசுக்காக எந்த லெவலுக்கு வேணா போவ. என்ன கொண்டுட்டு எல்லா சொத்தையும் தூக்கில தானே பாக்குற? ஆமா, நம்ம அப்பா அப்படியே கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சிருக்கான். உன்னை கொன்னுட்டு எல்லா சொத்தையும் ஆட்டே போட போறேன். ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்கான். வேணா பாதி கடனை தலையில தூக்கி வச்சிட்டீங்க. போடி. என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? அப்பா அவன் நான் சொல்றேன். அதிதி வா, அதிதி இங்க வா. அவன் செத்துட்டாரா? அந்த தைரியத்துக்காக பேசிட்டு இருக்க. சரி வா. அவன் மேல இருந்து எல்லாமே பாத்துட்டு இருக்காடா. உன்னை சும்மா விட மாட்டாரு. ஏய், அந்த ஆள் கீழே இருந்தபோது எதுவுமே ஒழுங்கா பார்க்கல. சுமார். கௌதம், இட்ஸ் கெட்டிங் சீரியஸ். இந்த ஏரியால இருந்து ஏன் எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்கன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. நம்மளும் இப்ப இதே இடத்துல இருக்கோம். ஆனா பூமிகாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம. கௌதம், அவளுக்கு தெரிஞ்சாலும் அவ சொல்ல முடியாது. இது பாரு கௌதம், அவளுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். Block, second floor. தலைவலிக்குதா? டீ கொண்டுட்டுமா? நீ எதுவும் ரொம்ப யோசிக்காத. மனபதி தான் தெரியும்ல உனக்கு. விட்டுறாங்க சரியா? நான் டீ போட்டுக்கேன். சரி ஓகே. சாம் டீ. என்ன தர்மம்? சாம் தாத்தா பெரிய ஞானிங்க. அவர் கூட சண்டை போட்டுதாங்க நம்ம ஊர் விட்டு வந்துட்டுக்கிறோம். ஏன்? நான் தாங்க அவரை புரிஞ்சுக்காம இருந்துக்கிறேன். நம்ம பொறப்பே காடுங்க. தலைமுறை தலைமுறையா இப்படித்தாங்க. இப்ப தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களை காட்டை விட்டு துரத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிங்க நான் சின்னதா இருக்கும் போது அரசாங்கம் எங்களுக்கு வீடுலாம் கட்டி கொடுக்குங்க. அதெல்லாம் நமக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்லைங்க. அதே மாதிரிங்க இந்த மனுஷாளுங்க காட்டுக்குள்ள வர்றதும் காட்டை நாசப்படுத்துறதும் எங்க ஆளுங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. இது போய் நம்ம தாத்தா கிட்ட சொன்னோன்னு வைங்க, தாத்தா என்ன பண்ணுவாருங்க, இந்த பாழடைஞ்ச ஊடுக்குது பாருங்க,
அங்க மரத்தோட வேர் அப்படியே ஏறி போய் கிடக்குங்க. அதை போய் நின்று பார்த்துட்டு ஓஹோன்னு சிரிப்பாருங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் அவரை ஞானின்னுவாங்க, சில பேர் அவர் லூசுன்னுவாங்க. ஆனா அவர் ஏன் அப்படி சிரிக்கிறாருன்னு எனக்கு இவ்வளவு நாள் புரியலைங்க. பார்த்தாங்க அவர் ஏன் அப்படி சிரிக்கிறாருன்னு எனக்கு தெரியுதே. நீங்க சின்ன வயசுல ஏதாவது விதை போட்டு மரமா வளர்த்துக்கிறீங்களா? வளர்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கங்க. இப்போ ஒரு விதை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது முளைக்கணும்னா அதுக்கு தேவையான மண்ணு, உரம், தண்ணி எல்லாம் போடணுங்க. அப்பதாங்க அது முளைக்கும். இப்படி பார்த்து பார்த்து வளர்க்கும் போதேங்க ஒரு சில விதை தாங்க மரமா முளைக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது சிமெண்ட் போட்ட வீட்டுல எப்படிங்க மரத்தோட வேர் ஏறுது? இதுக்கு நீங்க என்ன வேணா சொல்லிக்குங்க, விஞ்ஞானம் அது இதுன்னு சொல்லுங்க, புரிஞ்சதெல்லாம் ஒண்ணு தாங்க. நம்ம பூமிக்குதே, பூமி ஒவ்வொரு நிமிஷமா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்குதுங்க. அது தெளிவா சொல்லுதுங்க. என்ன தெரியுங்களா? என்ன எனக்கு காப்பாத்திக்க தெரியும், முடிஞ்சா எங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்கோன்னு. Sounds like Gaia hypothesis. அப்படின்னா? It's not a hypothesis anymore. It's a scientific theory. நம்மளுக்கு ஒண்ணும் புரியுது இல்லைங்க. புரியுது மாதிரி சொல்றேன். நம்ம தான் in the sense நம்ம சயின்ஸோட வளர்ச்சினாலையும் இண்டஸ்ட்ரீஸ்னாலையும் தான் இந்த பூமியோட வெப்பத்தை நம்ம அதிகரிக்கிறோன்ற ஐடியாவே பாப்புலர் ஆச்சு. அப்போ பல சயின்டிஸ்ட், என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாருமே இதை எப்படி சரி செய்யுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் இந்த பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் லவ்லாக்ன்றவரு இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணாரு. இந்த தியரி படி நம்ம மொத்த பூமியும் ஒரு உயிருள்ள ஆர்கானிசம். நம்ம உடம்புல எப்படி பல கோடி கிருமிகளான பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ்லாம் வாழுதோ அதே மாதிரி தான் இந்த பூமியில நம்ம வாழறோம். இந்த பூமி நம்ம வாழறதுக்கு ஏத்த மாதிரி வெப்பநிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம உடம்புல இருக்கிற ஒரு கிருமியோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? பாடி ஆட்டோமேட்டிக்கா அது சரி பண்ற வேலையில இறங்கிடும். லைக் காய்ச்சல் வருங்க. ஃபீவர்னா என்ன? உடம்பு சூடாகும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்ப இந்த பூமி சூடாகிட்டு இருக்கு. குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இது எல்லாம் இந்த பூமிக்கு பிடிச்சிருக்கிற காய்ச்சல். இது ஒரு சைன். நம்ம பாடி எப்படி காய்ச்சல் மூலியமா எக்ஸ்ட்ரா கிருமிகளை அழிக்குதோ அதே மாதிரி தான் இப்ப இந்த பூமி நம்மள அழிக்கிற மெக்கானிசம் இறங்கிருக்கு. இது முதல் தடவைலாம் கிடையாது. இதே மாதிரி பல தடவை நமக்கு முன்னாடி வாழ்ந்த பல உயிரினங்களுக்கு இதை செஞ்சிருக்கு. This is the 6th extinction. இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கதையை படிச்சீங்களேங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சது? உங்களுக்கு புரியாதுங்க நான் சொன்னா. பூமிகா யாரு? ஆட்டிசம்னால பூமிகா வேற யாரும் இல்லைங்க, பூமிங்க. அந்த கதைய இன்னொரு தடவை நல்லா கவனிங்க, அப்பதாங்க உங்களுக்கு புரியும். அவளுக்கு நல்லது கெட்டது தெரியாது, அன்பு காட்டவும் அரவணைக்கும் தாங்க தெரியும். அவ மேல எந்த செயற்கையான விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவளுக்குன்னு ஒரு மறக்குதுங்க, அதை மாத்தினா அவளுக்கு பிடிக்காது. இந்த பூமியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துறாங்கலாம் கிடையாதுங்க. பேப்பருக்கு வெளியே பெயிண்ட் பண்ணாதான் உனக்கு எவ்வளவு தடவைமா சொல்றது? அவளுக்கு கஷ்டப்பாடே கிடையாதுங்க. நீ உங்க இஷ்டத்துக்கு அவங்க வக்கரத்துக்கு இழுக்க நினைச்சா எப்படிங்க? நம்ம ஸ்கூல்ல ஒண்ணு சேர்த்திட்டாங்க. பூமிக்கா இதெல்லாம் தேவையில்லை.
நீங்களா பைத்தியங்க. இவ்வளோ லைஃப் ஃபார்ம்ஸை சஸ்டெயின் பண்ற அதோட இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி நம்ம யாருக்கும் இல்லை. இந்த இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா செய்வீங்க, அவ திரும்ப உங்களை எதுவும் பண்ண மாட்டா. அப்படிதானங்க? அவ கொஞ்சம் செலுத்தாலும் ஒருத்தரும் தாங்க மாட்டீங்க. அதுக்குள்ள என்ன ஆட்டம். சாம், அதித்தி, அதித்தி. அதித்தி, காயத்ரி, காயத்ரி எங்க இருக்க? ஏன்க்கா பேய் அஞ்ச மாதிரி இருக்க? காயத்ரி, காயத்ரி. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ம், ம்.
இருக்க வா. ப்ளீடிங் அரெஸ்ட் ஆக மாட்டேங்குது. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலன்னு எனக்கு பொழைக்கிறதே கஷ்டம். என்னாச்சு? என்னாச்சு? அக்கா முதல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் ஸ்டார்ட் ஆகாதே. அக்கா நான் சொல்றத கேளுங்க. இப்ப ஸ்டார்ட் ஆகுங்க. போங்க, நான் பாத்துக்கிறேன்க்கா. நீங்க போங்க, சத்தம் பண்ணாம பொறுமையா போங்க. சொல்றத கேளுங்க. போங்க, நீங்க ஓடுங்க. பொறுமையா போங்க. கௌதம் வா வா, சீக்கிரமா வா, வண்டில ஏறு. என்னாச்சுன்னு தெரியல. காயத்ரிக்கு செம்மையா அடிபட்டிருக்கு. அதித்திய காணோம். சித்துக்கு என்னாச்சு? ஷிட். கர்மா என்னாச்சு? முதல்ல அதித்தியும் காயத்ரி எங்க இருக்குன்னு பாரு. காயத்ரி இங்க இருக்க பாரு.